வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். Welcome my dear brothers and sisters. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோமாக. நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். Let's bring our hearts before our God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவனமாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியான கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. Thank you that we are able to gather together in this manner to worship you. And so Lord, we pray that you will lead us from the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus mighty name we pray, Father. Amen. இந்த வேளை நாம் நின்ற வண்ணமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த பாடல் மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். Let's worship the Lord through this song. நம் ஆவியானவரை வரவேற்கும் விதமாக முதல் பாடலாக நிறைவான ஆவியானவரே இந்த பாடலை பாடுவோம். போதுமே ஆவியானவரே
பலவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் என் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த வார்த்தைகள் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். இந்த வேளையிலே நாம் மன்னிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவரை விடுதலையோடு நாம் அவரை ஆராதிப்போம். Come let us worship the Lord, knowing full well that our God has forgiven us. மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம அழகான ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், அவர் மேய்ப்பரானவர். மகிமையானவர், அவர் மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலா. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா.
எந்த நேசர் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்துமநேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் அவர் மீட்பரானவர் மகிமையானவர் அவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கண்மலையும் கோட்டையும் துணையுமானார் ஆற்றி தேற்றி காத்திடும் என் தாயுமானார் கண்மலையும் கோட்டையும் துணையுமானார் ஆற்றி தேற்றி காத்திடும் என் தாயுமானார் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் அவர் மீட்பரானவர் மகிமையானவர் அவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுடைய அழகான ஆண்டவரே, அழகில் சிறந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில ராஜாதி ராஜாவாக இருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாவத்தையும் மன்னித்து எல்லா வியாதிகளையும் சுகமாக்குதலை தரக்கூடிய ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. இன்னுமாக கூட எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, இன்னுமாக கூட ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய போதகர் மீதும் உம்முடைய அபிஷேகம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வல்லமையாக காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்கப்படும். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனமுண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கு சோஸ்திரம். சகோதரிகளே, நாம் ஆண்டவரை ஆராதித்தோம், வேத வாசிப்பை கேட்டோம். இந்த நேரத்துக்கு கூட நம்முடைய இந்த பிரசங்கத்துக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போமாக. We worshiped God and we heard the scripture texts being read. And let us now prepare ourselves to hear the message. Today's text is based on Luke 14, 1 to 14, verses 1 to 14. And the title is Living in Obedience to God. இன்றையோட வேத வாசிப்பு லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 1-14 வரை வாசிக்கப்பட்டதை நீர் கேட்டீர்கள். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்ற தலைப்பில் கூட இந்த பிரசங்கத்தை
இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்கள் உள்ளத்தை பலப்படுத்தவும் ஆண்டவர் தாமே இந்த நாளில் கூட உங்களை வழி நடத்துவாராக. May this message bring comfort, strength, and may the Lord strengthen you and guide you through His words. இந்த நேரத்தை கூட நம்ம தலை வணங்கி நம்ம ஜெபம் செய்வோமாக. Let us pray. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி ஆராதிக்கவும் ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கவும் எங்கள் உள்ளங்களை திறக்கவும் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we want to just thank you for this opportunity, even though we may be in different places, Lord. We thank you for this opportunity to be able to worship you and to receive your word. Strengthen us, O Lord, through your word and guide us. ஆண்டவரே உமது வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிரசன்னம் எங்களோட இருக்கக்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். May your presence continue to be with us, O God. We give all glory and honor to Jesus, our Lord and Savior. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைத்திற்கும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. முதலாவதாக இந்த ஸ்டார்ட் let us look at verses 1 to 6. இந்த வசனங்கள் வாசிக்கப்பட்டது. ஆனால் முதலாவதாக இந்த பொதுவாக இந்த 14 வசனங்களில் இயேசு ஒரு விருந்துக்கு செல்கிறார். அவர் ஒரு பாரிசியர், அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அந்த 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 14 வசனங்களில் நடந்த காரியங்களை வைத்து கூட இயேசு நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கிறார். We see in these 14 verses that Jesus is invited to the house of a Pharisee who is a ruler, who is somebody important. And in these verses, Jesus gives them some advice, and this insights that Jesus is providing will strengthen us and be a guide to us. So we're going to look at these verses and see what we can learn this day from these verses. So Jesus is invited to his house, and he's a ruler. And as he walks into the house, there were other guests, other people whom the Pharisee had invited. They were all seated. Some of them were seated, and they were all observing Jesus as he came in. They were watching. The verse says they were watching him closely. 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கையில் இயேசுவானவர் இந்த பாரசீகர் தலைவரான அவரோட வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கார். அவரும் சிலரும் அழைக்கப்பட்டிருக்கார்கள் ஒரு விருந்துக்கு. அப்போ இயேசு வரும்போது அவரை கவனித்தார்கள் என்று அந்த முதல் வசனம் சொல்கிறது. நம்ம அனைவரும் அநேக விருந்துக்கு போயிருப்போம். நம்ம அதிகமாக ஒரு விருந்துக்கு போயில ஒரு சந்தோஷமான காரியம், ஆவலாக இருப்போம். அங்கே அநேகரை சந்திப்போம், நல்ல உணவு இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் நாம் செல்வோம். ஆனால் இந்த விருந்தோ வேறு மாதிரியாக இருந்தது. Usually when we are invited to a dinner, we are very excited to go. Because usually a dinner means a good meal and also good fellowship, good friends and people whom we can meet. And usually it's a happy occasion. But in these verses we find that the situation is different. That they were watching Jesus closely as he came into the house. அவர்கள் இயேசுவை கவனித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா அதிகாரத்தில் 4வது முறை அந்த ஓய்வு நாளின் குறித்து கூட எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Luke, there's 3 other times. This is the 4th time that Luke records about Sabbath and the disagreement that happens between the Pharisees and him. சபத்தை குறித்து, ஓய்வு நாளை குறித்து கூட இயேசுவுக்கும் பாரசீகருக்கும் உள்ள வேறுபாடை குறித்து கூட லூக்கா இது 4வது தடவை எழுதுகிறார். அவர்கள் பாரசீகர்கள் அநேக முயற்சிகள் செய்தார்கள் இயேசுவில் ஒரு குறை காண. The Pharisees made many attempts to try and find a fault in Jesus, that he might say something wrong that they can accuse him of. அவர் ஏதாவது தவறாக சொல்லுவாரா, அவர் மேல்
வழக்கு எடுக்க அவர் மேல் வழக்கு எடுக்கிறதுக்கு அவர் ஏதாவது தவறாக சொல்வாரா என்று அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள், ஒரு காரணத்துக்காக காத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர் எந்த சூழ்நிலைக்கும் பயந்தவர் அல்ல. Jesus did not fear any situation. He was willing to face those who opposed him. அவருக்கு எதிராக இருக்கிற ஜனங்களை, அவருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை சந்திக்க இயேசு தயங்கவில்லை. And so he goes. ஆகவே அவர் அந்த வீட்டில் சென்று கூட அவர் அந்த ஆண்டவரோட உண்மையை பகிர்ந்து கொள்ள எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அவர் செல்வார். ஆகவே அவர் அங்கே சென்றார். Jesus takes every opportunity to share the truth because he is the truth. And so he went to this house to meet up with this Pharisee. And when he came in, he saw a man who was with dropsy. Dropsy is a kind of illness where the body is swollen. It's all swollen. அவர் அந்த வீட்டில் வந்த பிற்பாடு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனிதனை அவர் கண்டார். அந்த நீர்க்கோவை வியாதி என்றால் சரீரம் முழுவதும் அவர் ஒரு வீக்கமாக இருக்கும். அதை கண்டு அவர் பாரசீகரை நோக்கி இப்படியாக அவர்களை கேட்டார், ஆக்கிறதுக்கு ஓய்வு நாளில் சோஸ்தமாக்கிறதுக்கு நியாயமா என்று கேட்டார். Seeing the man and knowing that the man is suffering, Jesus turned to the Pharisees and asked them, "Is it lawful to heal on the Sabbath?" ஓய்வு நாளில் ஒரு மனிதனை சொஸ்தமாக்குறது நியாயமா என்று அவர் கேட்டார். அதுக்கு அவர்கள் பதில் கொடுக்கவே இல்லை. For that they did not respond. அவர்கள் ஆமோ இல்லை வேண்டாமோன்னு கூட சொல்லவில்லை. They did not say yes or no. அவர்கள் ஏன் எந்த பதில் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் முடியாது, சொஸ்தமாக்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால் அவர்களோட உள்ளம் எவ்வளவு கடினமானது என்று வெளிப்படுத்தப்படும். If they say no, it is not lawful to heal that man, then they would have revealed how cruel they were, how hard their heart was. But if they said yes, you can heal the man, ஆனால் சரி நீங்கள் அவரை குணமாக்குதல் கொடுக்கலாம் என்று பண்ணலாம் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களோட சட்டத்தையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையாக இருக்கும். If they said yes, then they would be breaking their own law. And so they kept quiet. ஆகவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதை நோக்கி இயேசு என்ன செய்தார் என்றால் அந்த மனிதனை குணமாக்கி அவரை அனுப்பிவிட்டார். And so since they did not respond, Jesus healed the man and sent him away. And they kept quiet. Then Jesus asked them another question, and we see that in verse 5, chapter 14, verse 5. இயேசுவானவர் பிற்பாடு இன்னொரு கேள்வியை அவர்களை நோக்கி கேட்கிறார். அங்கே சொல்கிறார், which of you having a donkey or an ox that has fallen into a pit will not immediately pull him out on the Sabbath day? தமிழில் வாசிப்பதை கேட்போமாக. அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அவர் கேட்குறாரு, ஓய்வு நாளில் உங்களுடைய கழுதை அல்ல ஒரு இடத்தில் விழுந்தால் நீங்கள் அதை தூக்கி விட மாட்டீர்களா என்று. Jesus asked them that if you had one of your animals, either a donkey or an ox, fell into a pit, would you not help it out on your Sabbath day? You see, the Jewish law, அவர்களோட சட்டம் பிரகாரம் ஒரு மிருகத்துக்கு உதவி செய்யலாம், ஆனால் அவர்கள் ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் அது வேலை என்று காணப்படும்.
You see, in the Jewish law, they are not supposed to work on the Sabbath day. And if they helped an animal, it was all right. But if they helped a man, it was considered work. And therefore, they were not willing to help that man on the Sabbath day. ஆகவே அந்த ஓய்வு நாளில் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய அவர்கள் ஆயத்தமாக இல்லை. இந்த வசனங்கள் அவர்களோட உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. These verses, when we see these verses, when you look at the condition there, it reveals the heart of the Pharisees. They cared more about their tradition than they cared about the people. அவர்களுடைய பாரம்பரியத்தை குறித்து இன்னும் அதிகமாக அக்கறையாக இருந்தார்கள். மனிதர் மேலே விட அவர்களோட பாரம்பரியத்தின் மேல் அவர்கள் கூட அக்கறையாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரோட சட்டத்தை விட அவர்களோட பாரம்பரியத்தின் மேல் அவர்கள் அக்கறையாக இருந்தார்கள். They cared more for their tradition than people, and they cared more for their tradition than God's people, than God's law. God's law is always about people. ஆண்டவரோட கட்டளைகளோ எப்பொழுதும் ஜனங்களை குறித்துதான். அநேக மார்க் 2ஆம் அதிகாரம் வசனம் 27 இப்படியாக சொல்கிறது. In Mark 2:27, Jesus said, "The Sabbath was made for man, not man for the Sabbath." பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டான், ஓய்வு நாள் மனுஷனுக்காக அல்ல. Jesus said the Sabbath was made for man, not man for Sabbath. And so, but the Pharisees valued Sabbath more. You know, it is very dangerous when we begin to care more about tradition than we care about people. நாம் எப்போ மனிதர்களை விட நாம் பாரம்பரியத்துக்கு கனம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நம்ம ஒரு அபாயமான நிலைமைக்குள் வருகிறோம். When we care more about tradition than more about God, then we come into a dangerous situation. எப்போ நம் ஆண்டவரோட பாரம்பரியத்துக்கு நம்ம கனம் கொடுக்கிறோமோ, மதிப்பு கொடுக்கிறோமோ, அதிகமாக நாடுறோமோ, அப்போ நம்ம ஒரு அபாயமான நிலைமைக்கு வருகிறோம். அவர்கள், இந்த பாரசீகர்கள் அவர்களோட அவர்களோட கவனத்தை அவர்கள் மேல் வைத்திருந்தார்கள், ஆண்டவர் மேல் இல்லை. The Pharisees were focusing on themselves and not on God. Sometimes, although we are talking about the Pharisees, sometimes such a situation can happen to us. நமக்கும் இப்படியாக ஒரு சூழ்நிலை ஆகக்கூடும். When we give more importance and we give more dependence or importance to things other than God. ஆண்டவரை விட மற்ற காரியங்களுக்கு நாம் கவனம் கொடுக்கையிலே நாம் ஒரு அபாயமான நிலைமைக்கு வருகிறோம். When we are concerned, when a prayer session, more than the people, we are more concerned about how we pray, then we come into a dangerous session. ஒரு ஜெப கூட்டத்தில் நாம் ஆண்டவரை விட நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்ற கவனம் கொடுத்தோம் என்றால் நம்ம ஒரு அபாயமான நிலைமைக்கு வரக்கூடும். And so we need to ask ourselves. ஆகவே நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் ஆண்டவரை விட மற்ற காரியங்களை அதிகமாக நேசிக்கிறேனா? And so it is important to ask ourselves, do I love the Lord more than I do anyone or anything? Do I love Him more than my job, my family, my tradition, or any other thing?
Is there anything that is drawing my heart away from God? நான் மற்ற எந்த காரியமும் ஆண்டவரிட இன்னும் அதிகமாக நேசிக்கிறேனா, இல்லை மற்ற காரியங்கள் ஏதாவது என்னை ஆண்டவரோட அன்பிலேருந்து விலக செய்கிறதா? இது நம்ம ஆராய்ந்து பார்க்கறது அவசியமாக இருக்கிறது. அந்த பாரசீகர்கள் அவர்கள் அந்த மனுஷனை விட அந்த வேத அவர்கள் அந்த பாரம்பரியத்தை மேல் அதிகமாக கவனமாக இருந்தார்கள். The Pharisees were more concerned on their tradition on the Sabbath than they were with the man who was standing there and suffering. And so we need to check ourselves. What are we concerned about? And then we see in verse 7 to 11, வசனங்கள் 7-11 வரை இயேசுவானவர் அவர் அந்த பாரசீகர்கள் மத்தியில் அந்த தலைவரானவர் மத்தியில் பேசின பிற்பாடு அவர் கவனிக்கிறார், அநேகர் விருந்தாடி வந்தவர்கள் அவர் முக்கியமான இடங்களை எடுத்து அமர்ந்து கொள்வதை அவர் கவனிக்கிறார். Then Jesus notices, after having spoken to the Pharisee, he notices that the other guests who came, they were choosing the best places to sit. As some sat in very important seats, and then when a more important person came, they had to vacate the seat for that person and sit somewhere else. சிலர் முக்கியமான இடங்களில் அமர்ந்திருந்தார்கள். மற்றவர்கள் இன்னும் அதிகமாக முக்கியமானவர்கள் வந்த பிற்பாடு அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி வேறு இடத்தில் அமர செய்யப்பட்டார்கள். அதை கவனித்த இயேசு பெருமையை குறித்து கூட அவர் பேசுகிறார். Jesus, who noticed that, speak to them about pride and humility. தாழ்மையையும் பெருமையும் குறித்து கூட இயேசு எடுத்து இந்த ஒரு ஊமை மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். Jesus uses a parable to explain about humility and pride. Jesus was exposing their pride in their position that they had. அவர்கள் கனப்படுகிற அந்த அவர்களோட பதவியிலையும் அவர்களோட இடத்துலையும் குறித்து கூட அவர்களோட பெருமையை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மனிதர்களோட ஏற்றுக்கொள்ளதை நாடுகிறார்கள் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். Jesus revealed that the Pharisees were more concerned about the acceptance of men rather than acceptance of God. அவர்கள் மனிதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதை நாடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வதை அது அவர்களுக்கு அதிகமாக முக்கியமாக இல்லை. When we seek acceptance from people, we often would not seek acceptance from God. நம்ம மனிதரோட கனத்தை நம்ம நாடுற நேரத்தில் நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நாட மாட்டோம். When we look at situations, இந்த வசனங்களில் இயேசு அவர்களோட பெருமையை குறித்து கூட அவர் எடுத்து காட்டுகிறார். Jesus here is revealing the pride that they have. When we will have pride when we look at situations with our own thoughts and ideas and vision. It's like wearing a sunglass. You know, when you go out, you wear sunglasses. The whole scene will be different. But when you remove the sunglass, what you see will be different when you wear the sunglasses. ஒரு வெளியே போகையில் நம்ம ஒரு கண்ணாடி கருப்பு கண்ணாடியா அது போட்டு போகையில் அதோட நம்ம அது மூலமாக நம்ம பார்க்குற பார்வை அந்த கண்ணாடி இல்லாத பார்வையும் அந்த கண்ணாடி போட்ட பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறோம். நம்மளோட சொந்த சிந்தையிலையும் நம்மளோட சொந்த எண்ணங்களையும் நம்ம காரியங்களை பார்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பெருமையானது வரக்கூடும். When we look at situations and we look at ourselves and others and God through our own understanding and through our own desires, then pride will come in and it will spread through us like a disease.
அது நம்ம வாழ்க்கையில் ஒரு நோய் போலாக கூட நம்ம முழு வாழ்விலும் பரவக்கூடும். Pride looks at the exterior, but humility looks inward. பெருமையானது வெளி தோற்றத்தில் பார்க்கும், ஆனால் தாழ்மையோ உள்ளத்தை பார்க்கிறது. We need to remove our lenses, our own lens that we use, and see things as how God sees. நம்ம சொந்த பார்வையில் நம்ம பார்க்காமல் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று நம்ம தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. In Psalms 139 verse 14 it says, I praise you, for I am fearfully and wonderfully made. Wonderful are your works, that I know very well. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். வசனம் சொல்கிறது, நம் ஒவ்வொருவரும் ஆச்சரியமாக விசேஷமாக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. ஆண்டவர் அப்படியாக தான் நம்மை பார்க்கிறார். நம் அவரோட பார்வையில் நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி நம்மை பார்க்குறாரோ, அவர் எப்படி மற்றவர்களை பார்க்குறாரோ, நாம் அதை பார்க்கும்போது மற்றவர்களோட எண்ணங்களும் பார்வையும் நமக்கு முக்கியமாக இருக்காது. That's how God sees us, wonderfully and fearfully made. And that's why He sees all these people that He has made. And when we see ourselves as God sees us, then how others see us does not matter so much. What really matters is how God sees you. எது முக்கியமானது என்றால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார், அவர் எப்படி உங்களை பார்க்கிறார், அதுதான் முக்கியமானது இருக்கிறது. லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 11 இயேசு ஆனவர் இதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். Having said the parable, Jesus gives them a warning in verse 11. Here He says, for all who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இயேசு அந்த ஓமை சொன்ன பிற்பாடு அவர் சொல்கிறார், தம்மைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who humbles himself will be exalted. தம்மைத்தாம் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். And he who exalts himself will be humbled. So it's for us to decide. Do we want to humble ourselves, or we will be humbled? And that would be painful. ஆகவே நாம் முடிவெடுக்கணும். நம்மையே தாழ்த்துவோமா, இல்லை நம்ம தாழ்த்தப்படப்படுவோமா? நம்ம தாழ்த்தப்படப்பட்டோம் என்றால் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். And this is where we should really start. நாம் இங்கே தான் ஆரம்பிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கலேசியர் 6வது அதிகாரம் வசனம் 3 சொல்கிறது, in Galatians 6:3 it says, for if those who are nothing think they are something, they deceive themselves. ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவன் தன்னைத்தாமே கனப்படுகிறான். For even though he is nothing, he thinks he is something, and therefore he deceives himself. In Romans 12:3, ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 3 இப்படியாக சொல்கிறது, for by grace given to me I say to everyone among you not to think of yourself more highly than you ought to think, but to think with sober judgment, each according to the measure of faith that God has assigned. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்
அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். Be of sober judgment. Do not think of yourself more than you really are. And that's the advice that the scripture gives us. வேதமானது நமக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறது. இந்த எண்ணங்கள் நம்மை குறித்து பெருமை உள்ள எண்ணங்கள் நம்மளோட சிந்தையில் கூட ஆரம்பித்து கூட நம்மளோட முழு வாழ்க்கையில் காணப்படும். If we allow these thoughts to go through our mind, then it will spread on to our whole head, our whole life. If we do not deal with it in our mind, it will become part of our behavior. அது நம்ம சிந்தையில் உள்ள இந்த எண்ணங்கள் அதை நாம் கட்டுப்படுத்தாட்டி அது நம்மளுடைய வழிமுறையிலும் நம்மளோட குணாதிசயங்களிலும் காணப்படும். And therefore, we have to decide to deal with it. ஆகவே நாம் அதை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கிறது. வசனம் 12-14 வரை தொடர்ந்து இயேசு மீண்டுமாக அழைக்கப்பட்ட அந்த விருந்தாளிகளை நோக்கி கூட அவர் சில காரியங்களை எடுத்து சொல்கிறார். In verse 12-14, Jesus once again speaks to the guests and turns and looks at the host again and says that he looks at the people that were invited and he says that he should invite people who could not repay them. Not just invite people who will be good to you and do things for you, but to also invite people who will not be able to do that, so that your rewards are in heaven. இயேசுவானவர் அவர்களை நோக்கி கூட சொல்கிறார், நீங்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கையில் உங்களுக்கு பிடித்தவர்களை மட்டும் அழைக்காதீர்கள், மற்றவர்களையும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களையும் அழைக்கும்படி கூட அவர் எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆகவே நம்ம கேட்கலாம், அப்படின்னாக்க நம்ம யாரையும் அதே ஜனங்களை அழைத்து கொண்டு இருக்க முடியாதா என்று. அவர் அப்படியாக சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களை மட்டும் அழைக்காமல் இருங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Jesus says that, we can ask this question, so does that mean that we cannot just invite those we like? And it does not mean that. It means that don't always only invite people you like, but do invite others too. And we are asked, the scriptures ask us to do good to all. வேதமானது சொல்கிறது அனைவருக்கும் நன்மை செய்ய எடுத்து சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 9-10 வரை. In Galatians 6:9-10 it says, let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. Therefore, as we have opportunity, let us do good to all people, especially to those who belong to the family of believers. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய, அனைவருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆகவே இந்த வசனங்களில் 3 முக்கியமான காரியங்கள் இயேசு எடுத்து காட்டுறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்த வியாதி உள்ள மனிதனை குணமாக்கி அனுப்பையில் பார்க்குறோம். அந்த பாரசீகர்கள் அவர்கள் பாரம்பரியை மட்டுமே அவர்கள் கவனத்தில் வைத்திருந்தார்கள். 2வது அந்த ஓமையில் சொல்லையில் பார்க்குறோம், அவர்கள் பெருமைக்குள் தன்னையே கனம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். 3வது பார்க்குறோம், அவர்களுக்கு பிடித்தவர்கள் மட்டும் மத்தியில் மட்டும் நன்மை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே இந்த 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 வசனங்களை நாம் பார்க்கையில அவர்களோட உள்ளம் எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்துகிறது. அவர்களோட சொந்த நன்மைக்காகவும் அவர்களோட பிடித்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கவும் அவர்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள். We see that in these 3 situations that Jesus highlighted. In the first one, we find that the Pharisees were more concerned with the tradition of men
And in the second situation, they were more concerned in the status, in the pride that they had, in who they are. And in the third, they only cared for people they liked. And we find that when we look at all this, we realize that it reveals the condition of their heart, that they cared only about themselves and those who were with them. They were looking for acceptance of men rather than acceptance of God. But God looks at the heart. ஆண்டவரோ உள்ளத்தில் பார்க்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 4:12 சொல்கிறது. In Hebrews 4:12 says, Indeed, the word of God is living and active, sharper than any two-edged sword, piercing until it divides soul and spirit, joints from marrow. It is able to judge the thoughts and intentions of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட யோசனைகளையும் நினைவுகளையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. It is the word of God is able to divide, will judge and divide between our thoughts and our intentions of our heart. And therefore, we have to guard our heart. ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 23 26 வரை இப்படியாக சொல்கிறது. In Proverbs 4:23-26 says, Keep your heart with all vigilance, for from it flows the spring of life. Put away your crooked speech and put devious talk far from you. Let your eyes look directly forward and your gaze be straight before you. Keep straight the path of your feet and all your ways will be sure. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள், அதிலிருந்து ஊற்று புறப்படுகிறது. Guard your heart, for from it flows the spring of life. The spring of life. வேதம் வாசனங்கள் சொல்கிறது நம்மளோட இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்வோமாக. யூதர் கலாச்சாரத்தில் அவர்கள் இருதயம் என்றால் அது ஒரு முழு மனிதனை குறித்து சொல்கிறது. In Jewish understanding, when they say heart, it comprises of the whole person, the feeling, the desire, the thoughts and the choices. அது முழு மனிதனை குறித்து எடுத்து காட்டுகிறது. அவனுடைய சிந்தைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய முடிவுகள், இது அனைத்தும் இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All these means heart. And therefore we are asked to guard our heart. ஆகவே நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்க சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பேச்சு, நம்மளோட சிந்தனை, நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். The only way you can guard your heart is to be obedient to the word of God. ஆண்டவரோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. In 1 John 5:3 it says, For the love of God is this, that we obey His commandments, and His commandments are not burdensome. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல.
அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு கூறுவதாக இருக்கிறது. When we say we love God, then we have to obey His commandments. For the love of God is this, that we obey His commandments. So when we say we are loving God, we need to obey His commandments. In these days, the word love has got many different meanings. இந்த காலங்களில் அன்பு என்று சொல்லையிலே அதுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனால் வேதத்தின்படி அன்பு, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லையில் அவரோட கட்டளைகளை கீழ்ப்படிந்து அதை கனப்பண்ணுகிறது தான் அன்பு. According to scripture, when we say we love God, it means we have to obey His commandments. His commandments are not difficult, it says. அவரோட கட்டளைகள் கடினமாக இல்லை, பாரமாக இல்லை. மார்க் 12வது அதிகாரம் வசனம் 29 வசனம் 31 வரை இப்படியாக சொல்கிறது. In Mark 12:29-31 it says, the first is, "Hear, O Israel, the Lord our God, the Lord is one. You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength. The second is this, you shall love your neighbor as yourself. There is no other commandment greater than this." இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. You shall love your neighbor as yourself. And Jesus saw in that dinner that was not happening. இயேசுவானவர் அந்த விருந்தில் அவர் பார்த்தார், அது நடக்கவில்லை. அவர்கள் சொந்த நிலைமைகளை அதிகமாக நேசித்தார்கள். And these verses say there's no greater commandment than this, to love your God and to love people. வேதமாக சொல்கிறது, இதைவிட பெரிய கற்பனைகள் வேறொன்றும் இல்லை. ஆண்டவரை நேசிப்பதும் பிறரை நேசிப்பதுமே சிறந்த கற்பனையாக இருக்கிறது. And so as we need to examine ourselves, ஆகவே நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். When we say that we love God, then are we obeying the commandments that God gave? நாம் ஆண்டவரை நேசிப்பதனால் நம்ம அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அது பிரகாரம் நடக்கிறோமா? ஆண்டவரையும் பிறரையும் நாம் முக்கியமாக நேசிக்கிறோமா? மற்ற காரியங்களை விட, மற்ற நிலைமைகளை விட அதை நாம் அதிகமாக நேசிக்கிறோமா? Do we love God and people more than any other thing, than our work, than our situation, our family, everything else? Do we love these more? Because we can only say that we love God when we are obedient to this, and that we love God and the people. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவர் முன்பாக வந்து ஒரு முடிவுடன் வருவோமாக. நம்ம எங்கே தவறி இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்க்கையில் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். If we have failed to do this and we have allowed situations in our life to distract us and to deter us, then it's not too late to turn to God again and seek His forgiveness. For His word says that He is quick to forgive. In 1 John 1:9 it says, if we confess our sins, He who is faithful and just will forgive us of our sins and cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மளுடைய இருதயங்களை நம் ஆண்டவரிடத்தில் திருப்புவோமாக. நம்மளோட தோல்விகளும் வேதனைகளையும் அவரிடத்தில் கொண்டு வருவோமாக. ஆண்டவரை நேசிப்பதும் பிறரை நேசிப்பதும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க ஒரு முடிவு எடுப்போமாக. Let us turn our hearts to God, bring our failures and disappointments to Him. Let us decide to love God and love our neighbors above everything else. If we love God, then we have to obey His commandments. நாம் ஆண்டவரை நேசித்தோம் என்றால் அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படைந்து வாழ்வதே முக்கியமாக இருக்கிறது. அந்த முடிவு நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நேரத்துக்கு கூட ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. Lord, we realize that you love us deeply, irrespective of how we are, in what condition we are. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் தொடர்ந்து எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமது கட்டளைகள் கீழ்ப்படிந்து உம்மை நேசித்து நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தும். Lord, help us to obey your commandments and to live in obedience to you, O God. Help us, O God. ஆவியானவரே, உமது உதவி எங்கள் வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Holy Spirit, come and help us, Lord, to live in obedience to you. And in areas, help us to examine ourselves. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கெங்க பெருமை உண்டோ ஆண்டவரே, எங்களோட சொந்த எண்ணங்களில் நாங்கள் சார்ந்திருக்கிறோமோ அந்த இடங்களில் எங்களை சந்தியும் ஆண்டவரே. Lord, wherever we have pride or in areas where we have given more importance than you, Lord, help us to correct ourselves, Lord. Help us, Father. We thank you for your love and your kindness. உங்கள் கிருபையும் அன்புக்காகவும் கூட ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். Lord, bless each and everyone who is listening to this message, Lord. As they open their hearts to you, ஆண்டவரே, அவர்கள் உள்ளங்களை திறக்கும் நேரத்துக்கு கூட ஆண்டவரே நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் இந்த வரும் நாட்களில் கூட ஆண்டவரே உமது வார்த்தை மூலமாக அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, through your word may you strengthen them and continue to build them, oh Father. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. We give all glory and honor to you, Father, and in Jesus name we pray. அனைத்துக்காகவும் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இறுதி பாடலாக நாம் செவிக்கும் தேவன் என்ற பாடலை பாடுவோம். நாம் செவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவரே. நாம் செவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவரே. தேவதூதர் போற்றும் வானபூமி வாழ்த்தும் நாம் செவிக்கும் தேவன். நாம் செவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவரே. நாம் செவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவரே. தேவதூதர் போற்றும் வானபூமி வாழ்த்தும் நாம் செவிக்கும் தேவன். தேவதூதர் போற்றும் வானபூமி வாழ்த்தும் நாம் செவிக்கும் தேவன். வாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Come, my dear brothers and sisters, let me pronounce a blessing over your life. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென், ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்க கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். God bless you, my dear brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திப்போம். See you next week. நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும்
வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.